கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் சற்று நேர சிந்தனைக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 4, 5 ஆகிய வசனங்கள். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார், அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எறிந்து விட்டார்கள். யோனாவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்து கொண்டு அயர்ந்து நித்திரை பண்ணினான். 5வது வசனத்திலே நடுப்பாகத்திலே பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எறிந்து விட்டார்கள். ஆமேன். இங்கே யோனாவுடைய சரித்திரம் நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த விஷயம். இப்போது கப்பலில் கொந்தளிப்பு, யோனாவின் நிமித்தமாக கொந்தளிப்பு உண்டாகிறது. இது கப்பலில் பயணம் செய்கிற மற்ற பயணிகளுக்கோ கப்பல் ஓட்டுநருக்கோ யாருக்குமே, மாலுமிக்கு யாருக்குமே தெரியாது. ஆகவே இவங்க இந்த கொந்தளிப்பு எதனால் உண்டாயிற்று, ஒருவேளை அதிக பாரம் இருக்கிறதுனால தான் இந்த கொந்தளிப்பு உண்டாயிற்று என்று நினைத்து பாரங்களை ஜனங்கள், அதாவது அதில் பயணம் செய்த பயணிகளுடைய அத்தனை பொருட்களையும் உடைமைகளையும் அப்படியே கடலிலே வீசி விடுகிறாங்க. எப்படியாவது இந்த கொந்தளிப்பு அடங்க வேண்டும் என்பதற்காக இதை செய்கிறார்கள். அதுதான் அந்த 5வது வசனத்திலே நடுப்பாகத்திலே பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எறிந்து விட்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. நாம் ரொம்ப ஆழமாக இந்த வார்த்தையை கவனிக்க வேண்டும். உலகமாகிய இந்த கடலிலே ஒரு தேவ பிள்ளைகளும் வாழ்க்கை என்கிறதான ஒரு படகு இல்லைன்னா ஒரு கப்பலில் தான் நம்முடைய பிரயாணங்கள் இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது. அப்போது பலவிதமான பாரங்கள் இன்றைக்கு அமிழ்த்துகிறது. பாரங்கள் ஒரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பாரம் வந்தாச்சுன்னாலே நம்மை அது மூழ்கடித்து விடுகிற நிலைமைக்கு நேராக கொண்டு சென்று விடும். பாரம், வேதனை, கவலை, கஷ்டம், துன்பம், துக்கம் எப்படி வேண்டுமென்றாலும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். இப்பேற்பட்ட அனுபவங்கள் வாழ்க்கையில் வரும்போது ஒரு கொந்தளிப்பு, ஒரு நபருடைய வாழ்க்கையிலே, ஒரு குடும்பத்திலே ஒரு நபருடைய வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனைன்னா அந்த குடும்பம் முழுவதுக்குமே ஒரு வேதனை, ஒரு கொந்தளிப்பு உண்டாகும். நம்மளால் தாங்க முடியாத ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் வந்ததுன்னா ரொம்ப முழு குடும்பத்தையுமே அமிழ்த்தக்கூடிய அளவுக்கு பாரம் அவ்வளவு ஒரு மிக கொடுமையானது. நம்ம ஈஸியாக சொல்லலாம், ஆனால் அதை அனுபவித்த தேவ பிள்ளைகளுக்கு தெரியும் ஒரு கவலை, ஒரு பாரம் எவ்வளவு அழுத்தம் என்பது. ஒரு பாரம் கப்பலையே உடைக்கத்தக்கதான கொந்தளிப்பை உண்டு பண்ணினது என்று நாம் பார்க்கிறோம். இங்கே கொந்தளிப்பு ஏன் உண்டானது என்றால், யோனா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு வழி விலகி போனது நிமித்தமாக கர்த்தர் இந்த கொந்தளிப்பை வரவிட்டார். இது தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு கொந்தளிப்பு. ஆனால் இன்றைக்கி தேவ பிள்ளைகளாகி நம்மளுடைய வாழ்க்கையிலே, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய இந்த உலக வாழ்க்கையிலே பலவிதமான பாரங்கள், அதாவது பாரங்கள் நம்ம இருத்தும் போது நம்மளால் அதுக்கு மேலே மிஞ்சி எதையுமே செய்ய முடியாத ஒரு நிலைமைக்கு நேராக நாம் தள்ளப்படுவது சகஜம். எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் பாரங்கள் உண்டு. ஆனால் அந்த பாரங்கள் நம்மை அமிழ்த்தி, அது குடும்பத்தில் ஆனாலும் தனிப்பட்ட நபரில் ஆனாலும் அது ஒரு கொந்தளிப்பை உண்டு பண்ணும் என்றால் நாம் மிக மிக கவனமாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆமீன். அது எதனால் வருகிறது, எதனால் அந்த கொந்தளிப்பு, எதனால் அந்த பாரம், இதற்கு என்ன சொல்யூஷன் என்பதை நாம் ஆரம்பத்திலே அதை கண்டுபிடித்தோம் என்றால் அதற்குரிய விடை நமக்கு கிடைக்கும். நம்முடைய பாரங்களை எல்லாம் கர்த்தர் ஏற்றுக்கொள்ள அவர் தயாராக இருக்கிறார். அதற்காக அநேக வேத வசனங்கள் பரிசுத்த வேதாகமத்திலே காணப்படுகிறது. ஆனால் நம்ம பாரங்களை எல்லாம் நம்ம சுமந்து நம்மளால் தாங்க முடியாத அளவுக்கு கொந்தளிப்பும் பிரச்சனைகளும் இன்றைக்கு உருவாவதற்கு காரணமே பாரங்கள் தான். பாரங்கள் என்று சொல்லும்போது அது கவலைகளாக இருக்கலாம், மிஞ்சின வேதனையான அனுபவங்களாக இருக்கலாம், கண்ணீராக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஒரு மனிதனை பாரங்கள் அமிழ்த்தும் போது மிக வேதனையான ஒரு அனுபவத்திற்கு நேராக கொண்டு விடுகிறது. ஹல்லேலூயா. கப்பலில் பாரம் அதிகமாக இருந்தால் அதை என்ன செய்தாங்க, கப்பலில் இருந்து எல்லாத்தையும் தூக்கி வீசி விட்டாங்க, அதை லகுவாக்குனாங்க. நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நம்முடைய பாரங்களை நாம் லகுவாக்க பழகி கொள்ள வேண்டும். ஆமீன். எல்லாற்றையும் நம்மளே சுமந்து கொண்டு இருந்தோமானால் அது நம்மை அமிழ்த்தி விடும். ஹல்லேலூயா. நம்மை அமிழ்த்தி நாம் எழும்ப முடியாத அளவுக்கு நம்மை கொண்டு போய்விடும். எந்த ஒரு மனிதனை எடுத்தாலும்
பாரம் இல்லாத, கவலை இல்லாத ஒரு மனிதனை நாம் பார்க்கவே முடியாது. இந்த உலகத்தில் நம்ம யாரையுமே அப்படி பார்க்கவே முடியாது. அது பல விதத்திலே அந்த பாரங்கள் ஒரு மனுஷனை அமிழ்த்தும். சிலருடைய வாழ்க்கையிலே மிகுந்த கஷ்டங்கள், நெருக்கங்கள், கடன் பாரங்கள், அது நிமித்தமான பாரங்கள் அமிழ்த்தி கொண்டு இருக்கும். சிலருடைய வாழ்க்கையில் பலவீனமாக இருக்கலாம். ஒரு சிலருடைய வாழ்க்கையில் படித்தும் வேலை இல்லாத பிள்ளைகள் வீடுகளில் இருப்பாங்க. அது நிமித்தம் ஒரு பாரம் அவர்களை அடித்து கொண்டு இருக்கும். இன்னும் திருமணத்திற்கு வயதான பிள்ளைகள் வீடுகளில் இருப்பாங்க. ஐயோ, பணம் இல்லையே, என்ன செய்வேன் என்று பெற்றோர்கள் மிகுந்த வேதனையில் ரொம்ப பாரப்பட்டு இருப்பாங்க. அது ஒரு பாரமாக ஒரு வேளை இருக்கலாம். அது மட்டுமல்ல, பிள்ளைகளை திருமணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க, ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே. அப்படிப்பட்டதான ஒரு பாரம் அவர்களை அமிழ்த்தி கொண்டு இருக்கிறதான அநேக குடும்பங்கள் இன்றைக்கு நமக்கு கண்ணுக்கு முன்னாக இருக்கிறாங்க. இன்னும் சிலருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, நமக்கு ஒரு வீடு வாசல் இல்லையே. சிலருடைய வாழ்க்கையில் அதிகமாக வேலை செய்தும் ஒரு வருமானம் இல்லையே. அப்படிப்பட்டதான பாரங்கள் இருக்கலாம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் கடலின் மேல் ஒரு கப்பல் எப்படி அது போகிறதோ, அது காற்று வீசினால் அது அலைவுபடும். இது மாதிரி தான் மனித வாழ்க்கையும். இந்த உலகமாகிய கடலில் தான் நம்ம பயணித்து கொண்டு இருக்கிறோம். எப்போது சுமூகமாக இருக்கும் என்று நம்மளால் சொல்ல முடியாது. எப்போ காற்று எந்த இடத்திலிருந்து எந்த திசையிலிருந்து வீசும் என்று சொல்ல முடியாது. அது இயற்கை. அது மாதிரி தான் மனுஷ வாழ்க்கையில் எப்போ பிரச்சனை, எப்போ போராட்டம் வரும், எப்போ வேதனை வரும், எப்போ ஒரு நமக்கு பிரியமில்லை என்று சொல்கிறதான காரியங்கள் வரும் என்று நம்மளால் யூகிக்க முடியாது. அப்பேற்பட்ட அனுபவங்கள் வரும்போது ஒரு மனிதனை அது அமிழ்த்துகிறது, அது மூழ்க பண்ணுகிறது. அந்த நேரத்தில் நம்ம அதை அறிந்து தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும் தெரியுமா? நமக்கு ஒரு இரட்சகர் இருக்கிறார் என்கிறதான ஒரு அறிவு எப்போதும் நம்முடைய இருதயத்தில் இருந்து கொண்டு இருக்க வேண்டும். மிஞ்சின பாரங்கள் வரும்போது அதை தேவ சமூகத்திலே நாம் இறக்கி வைக்க பழகுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமேன், ஹல்லேலூயா. எல்லாருடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்டதான அனுபவங்கள் வந்திருக்கும். வரும்போது நாம் என்ன செய்வோம்? நம்மளால் தாங்க முடியாமல் இருக்கும்போது இருதயம் அப்படியே கனத்து போகும். அதாவது எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது என்று கூட தெரியாத அனுபவங்கள் வாழ்க்கையில் வரும். அப்பேற்பட்ட பாரங்கள் வரும்போது நம்ம ஒன்று செய்ய பழக வேண்டும். தேவ சமூகத்திலே, தனிமையிலே அவரோடு கூட நாம் அழணும். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் போய், தகப்பனே, இதை என்னால் தாங்க முடியலை, இந்த பாரம் என்னை அமிழ்த்துகிறது, இப்படியே போனால் நான் அமிழ்ந்து போய்விடுவேன், என்னால் எழும்ப முடியாது, ஆகவே இதிலிருந்து எனக்கு விடுதலை தாங்க என்று தேவ சமூகத்திலே நாம் மனஸ்தாபப்பட்டு அவரிடத்திலே நாம் அழுவோம் என்றால் கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய பாரத்தை அவர் மாற்றி நமக்கு சமாதானத்தை தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. ஆகவே பாரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? கவலையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? எப்போவுமே நம்ம கவலைப்பட்டு கொண்டு இருந்தோம் என்றால் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு ஸ்டெப்பு கூட முன்னாடி எடுத்து வைக்கவே முடியாது. ஏன் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கவலைகள் மனுஷ வாழ்க்கையிலே வரும். புதிய புதிய பாரங்கள், புதிய புதிய வேதனையான சம்பவங்கள், வேதனையான அனுபவங்கள், இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையிலே வந்து, வாழ்க்கை படகிலே வந்து அலைமோதி கொண்டிருக்கும். இந்த நேரத்தில் நம்ம சோர்ந்து போவோம் என்றால், இதுதான், ஐயோ இவ்வளவுதானா, இனி என் வாழ்க்கை இவ்வளவுதானா என்று நாம் அப்படியே இருந்தோம்னா நம்மளால் முன்னேறி போக முடியாது. அல்லேலூயா. ஆகவே இப்பேற்பட்ட போராட்டங்கள், வேதனைகள், கவலைகள், பாரங்கள் வந்து நெருக்கும் போது அதெல்லாம் உதறி தள்ளிவிட்டு நாம் கர்த்தரை நோக்கி நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நாம் தொடங்குகிறவர்களாக இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி நாம் பயணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்த வேதாகமத்திலே நாம் எடுத்து பார்த்தோம் என்றால், மோசே குறித்து நாம் பார்க்கும்போது மிக அருமையான ஒரு வசனம் எண்ணாகமத்தின் புஸ்தகத்தில் நான் வாசிக்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வழிநடத்தி கொண்டு வருகிறார். 6 லட்சம் புருஷர்கள், அப்போ ஸ்திரீகள், பிள்ளைகள் எத்தனை பேர் இருந்திருப்பாங்கன்னு நம்ம ஒரு கால்குலேஷன் பண்ணி பார்த்தா ஏறக்குறைய 20 லட்சத்துக்கு மேலே ஜனங்கள் இருந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்போ இந்த ஜனங்களை ஒரே ஒரு மனிதனாக அவர் நடத்தி கொண்டு வருகிறார். அவரால் முடியலை. இந்த ஜனங்களுடைய முறுமுறுப்பு, ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக எழும்புகிறது, ஜனங்கள் பல நேரங்களில் பல சூழ்நிலைகளில் மோசையோடு முறையிடுகிறது. ஒரே ஒரு மனிதனால் இதை தாங்க முடியல. அந்த நேரத்தில் அவர் ஆண்டவர்கிட்ட கேட்குறதான ஒரு காரியம் உண்டு. எண்ணாகமத்தின் புஸ்தகத்தில் நான் வரும்போது 11வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்திலிருந்து, ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்தினதினால் உமது அடியனுக்கு உபத்திரவம் வர பண்ணினது என்ன? ஆமென், ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்கிற, ஆண்டவரே, இந்த ஜனங்களுடைய பாரத்தை எல்லாம் என் மேலே சுமத்தினீங்களே, இப்போ எனக்கு பெரிய உபத்திரவமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அநேகர் நம்ம இப்போ அதை தான் சொல்லுவோம். சில வீடுகளில் சில நம்ம நினச்சிருக்காமல் சில பிரச்சனைகள்,
சில போராட்டங்கள் சூழ்ந்து வரும்போது, ஆண்டவரே இது எனக்கு பெரிய உபத்திரவமாக இருக்கிறதே, இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தரமாட்டீங்களா? எத்தனையோ குடும்பங்களில் எத்தனையோ தனிப்பட்ட நபர்கள் கூட சில போராட்டமான பிரச்சனைகள், பாரமான காரியங்கள் வரும்போது இது பெரிய அது அந்த ஒரு பாரமானது ஒரு உபத்திரவத்தை கொண்டு வருகிறது. உபத்திரவம் வரும்போது அவரால் அது நிற்க முடியல. அவர் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று கூட மோசே விண்ணப்பம் பண்ணதாக நாம் அங்கே பார்க்க முடியும். ஆனால் கர்த்தர் பார்க்கிறார். அந்த இடத்துல பார்க்கும்போது உண்மையிலேயே மோசையால் அதை தாங்கவே முடியலை. அவர் அடுத்த ஆண்டோடைய சமூகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒருவனால் என்னால் இதை தாங்க கூடாது, எனக்கு இது மிஞ்சின பாரமாக இருக்கிறது. இல்லையா, தலைக்கு மிஞ்சி போச்சுன்னு நம்ம சொல்லுவோம் சில நேரம். என்னால் இது தாங்க முடியாத பாரம். நம்முடைய பாஷையில் சொல்ல போனோம்னா, என்னால் இது தாங்க முடியாத ஒரு பாரம். ஆமென். அவர் ஆண்டோடைய சமூகத்தில் தான் சொல்கிறார், ஆண்டவரே எனக்கு இது மிஞ்சின பாரமாக இருக்குது, இதுக்கு ஒரு சொல்யூஷன் நீங்கள் சொல்லுங்கள் என்று தேவ சமூகத்திலே மோசே விண்ணப்பம் பண்ணினார். விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? என்னாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் அதனுடைய 16, 17வது வசனத்திலே நான் பார்க்கும்போது கர்த்தர் மோசையை நோக்கி சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மூப்பருக்கும் தலைவரானவர்கள் இன்னார் என்று நீ அறிந்திருக்கிறாயே. அந்த மூப்பர்கள் 70 பேரை கூட்டி அவர்களை ஆசரிப்பு கூடாரத்தின் இடத்தில் அங்கே உன்னோட கூட வந்து நிற்கும்படி செய். அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோட பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோட கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன். ஆமேன். ஹல்லேலூயா. அப்போ பாரத்தை ஒரு மனுஷன் ஈஸியாக சுமக்கணும்னா அதற்கு ஒரு விசேஷித்த தேவ ஆவி வேண்டும். ஆமேன். ஹல்லேலூயா. எல்லா தேவ பிள்ளைகளாலும் எல்லா பாரத்தையும் சுமந்துக்கிட முடியாது. சிலங்க பாரத்தை அப்படியே தாங்களே ஏற்றுக்கொண்டு ரொம்ப வேதனைப்பட்டு ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டு வாழ்க்கை முழுவதும் வேதனையோடு இருப்பாங்க. ஆனால் சிலரை பாருங்கள், எவ்வளவுதான் வேதனைகள் வந்தாலும், எவ்வளவுதான் பாரங்கள், கவலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் தேவ சமூகத்திலே வைத்துவிட்டு அவர்கள் தேவ அந்த ஒரு விசேஷித்த ஒரு ஆவி, ஆமென் ஹல்லேலூயா, இங்கே ஒரு விசேஷித்த ஆவியை கர்த்தர் கொடுக்கிறார். பாரங்களை தாங்கக்கூடிய ஒரு ஆவியை தாங்க ஆண்டவரே என்று தேவ சமூகத்தில் நாம் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென் ஹல்லேலூயா. குடும்பத்திலே, வாழ்க்கையிலே, பிள்ளைகள் நிமித்தமாக இருக்கலாம், புருஷன் நிமித்தமாக இருக்கலாம், இல்லை ஏதோ வேலை செய்கிற இடங்களில் இருக்கலாம். நம்மளால் தாங்க முடியலை, இதை என்னால் சிலவங்க சொல்லுவாங்க, என்னால் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியலை, எப்படி நான் இதை ஃபேஸ் பண்ணுவேன்? இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இங்கே மோசே இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், மூப்பர்கள் இருக்கிறாங்களேப்பா 70 பேர் அதை கூட்டிட்டு ஆசரிப்பு கூடார வாசல்லவா. ஹல்லேலூயா. அந்த இடத்துல நான் என்ன செய்வேன் தெரியுமா? அந்த 70 பேரின் மேலே நீ சுமக்கிறதான இந்த பாரத்தை அவர்களும் உன்னோடைய கூட சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன். ஆமேன் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது ஒரு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. நீ ஒருவனாக சுமக்க வேண்டாம், 70 பேரை கூட சேர்த்துக்கோ. அவங்க எல்லாரும் சேர்ந்து இப்போ அவர்கள் எல்லாருக்கும் மேலேயும் உன் மேலே இருக்கிற அதே ஆவியை நான் அவங்க மேலேயும் வைப்பேன். அப்போ உனக்கு அது லகுவாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நீங்கள் ஒருவேளை ஏதோ குடும்பத்தில் ஒரு பிரச்சனையினால், ஒரு வேதனையினால், அது என்ன போராட்டம், என்ன வேதனை, எப்பேற்பட்டதான சூழ்நிலை என்பது உங்களுக்கு தெரியும். அதில் இருந்துட்டு ஆண்டவரே என்னால் இந்த பாரத்தை தாங்க முடியலைன்னு ஒருவேளை வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? தேவ சமூகத்தில் ஜெபிங்க. கர்த்தர் ஒரு விசேஷித்த ஆவியை உங்கள் மேலே அனுப்புவார். ஆமேன். அதை தாங்கக்கூடிய பலனை கர்த்தர் தருவார். ஆமேன் ஹல்லேலூயா. சில நேரங்களில் கர்த்தர் விடுதலை தருவார், சில நேரங்களில் கர்த்தர் தாங்கக்கூடிய பலனை தருவார். ஆமேன் ஹல்லேலூயா. அநேக நேரங்களிலே, அநேக இடங்களிலே, அநேக சூழ்நிலைகளிலே கர்த்தர் செய்கிற காரியங்கள் நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டது, நம்முடைய புத்திக்கு அப்பாற்பட்டதாகத்தான் இருக்கும். ஆமென் ஹல்லேலூயா. ஆனால் நம்ம பாரப்படும் போது, என்றைக்கு நம்ம பாரப்பட்டு அந்த வேதனையிலே, அந்த கவலையிலே அப்படி மூழ்கி போக கர்த்தர் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். அதற்கேற்ற ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை இந்த நாளிலே உங்கள் மேலே கர்த்தர் ஊற்றுவார். ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இயேசுவை அறிந்த தேவ பிள்ளைகள் அவர் பல பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், வேதனைகளை சகித்து ஒரு இடத்துல என் தேவன் ஐயோ நான் வேதனைப்பட்டேனே என்று சொல்லி தலையில் கையும் வச்சுட்டு அவர் எங்கேயுமே உட்கார்ந்திருந்ததாக இல்லை. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் அப்படிதான், கர்த்தரை நம்பின பரிசுத்தவான்கள் அப்படிதான். வாழ்க்கையில் இது இல்லையே, அது இல்லையே, இந்த பிரச்சனை இருக்கு, பிள்ளைகளுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, குடும்பத்தில் இந்த பிரச்சனை இருக்கு என்று ஒருவரும் முடங்கி போய் இருந்ததாக இல்லை. அவர்கள் வேதனைப்பட்டிருக்கிறாங்க. பாரமான நேரத்தில், கவலை சூழ்ந்த நேரத்தில் எல்லாம் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணியிருக்கிறாங்க. ஆண்டவரே என்னால் இது முடியாது, இது எனக்கு மிஞ்சின பாரம்
பாரமாக இருக்கிறது தகப்பனே. அந்த மிஞ்சின பாரங்கள் வாழ்க்கையில் வரும்போது கர்த்தர் ஒரு விசேஷித்த ஆவியை உங்கள் மேல் அனுப்புவார். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேரால் விசுவாசிக்க முடியும்? அதிலிருந்து ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் தருவார், அது லகுவாக்கி தருவார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படியே இருந்தால் கப்பல் உடைந்து போய்விடும் அல்லது கப்பல் மூழ்கி போய்விடும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை அப்படியே அழிந்து போய்விடும். நாம் பாரத்தை சேர்த்து 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 எல்லாமே ஒரு மூட்டையாக கட்டி அப்படியே வைத்து கொண்டு இருந்தோம் என்றால் ஒரு நாள் கூட நம்மளால் நிம்மதியாக வாழ முடியாது. இந்த உலகத்தில் பாரங்கள் அனுதினமும் அமிழ்த்ததான் செய்யும். ஆமென், ஹல்லேலூயா. கடந்து செல்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையை கட்டப்படும், இல்லைன்னா நாம் அமிழ்ந்து போவோம். ஹல்லேலூயா. இங்கே மோசேக்கு கர்த்தர் லகுவாக்கி கொடுத்தார். ஹல்லேலூயா. கலாத்தியர் 6:2 ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு நிருபம் எழுதுகிறதை நம்ம பார்க்க முடியும். ஆமென். இங்கே மோசே இத்தனை லட்சம் ஜனங்களுடைய பாரம் அது எப்படி இருக்குன்னு நினைத்து பாருங்களேன். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சைஸாக இருப்பான். நம்ம ஒரு குடும்பத்தில் 3 பேர் 4 பேர் இருப்போம், மிஞ்சி போனால் 6 பேர் இருப்போம். இந்த பாரத்தை கூட நம்மளால் தாங்க முடியல. அப்போது அவ்வளவு லட்ச ஜனங்களுடைய பாரத்தை மோசே சுமக்க முடியாமல் தான் தேவ சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணுகிற, ஆண்டவரே என்னால் முடியல, இது எனக்கு மிஞ்சின பாரமாக இருக்குது, இதோட என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த நாளில் யாராவது இப்படி எனக்கு இந்த வாழ்க்கையில் என் பிள்ளைகளுடைய பிரச்சனை இப்படி இருக்கிறது, என் குடும்பத்தில் பிரச்சனை இப்படி இருக்குது, இதை பார்க்க என்னால் முடியலை, இதை நான் எப்படி இதை ஃபேஸ் பண்ணுவேன், இதை கடந்து போவேன், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடங்களும் இதை என்னால் கடந்து போக முடியுமா என்று ஏக்கத்தோடு வேதனையோடு பாரத்தோடு இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. மிஞ்சின பாரமாக இருக்கிறதா? ஹல்லேலூயா. கர்த்தர் மேலே உங்கள் பாரத்தை வைங்க. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் ஆதரிப்பார். ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஒரு மோசேக்கு கர்த்தர் சொல்யூஷனை உண்டு பண்ணினார். ஆமென், ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு சபை விசுவாசிகளாகிய தேவ பிள்ளைகளாகிய நம்ம ஒவ்வொருவருக்கும் நம்முடைய பாரங்களை இறக்கி வைக்க வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அது இயேசு மாத்திரமே. அவர் சொல்கிறார், என் மேலே இறக்கி வைங்க. என்ன பாரம் இருக்கிறது, என்ன வேதனை இருக்கிறது, என்ன கண்ணீர் இருக்கிறது, எல்லாவற்றையும் என்னிடத்தில் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாம் என்னுடைய பாதத்தில் இறக்கி வைங்க, நான் சுமக்கிறேன், உங்களுக்காக நான் சுமக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி ஒருவர் இருக்கும்போது இன்னும் நாம் அந்த பாரத்தை மனதில் வைத்து கொண்டு வேதனையோடு நாம் இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கை அமிழ்ந்து போய்விடும். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலே நாம் சற்று இந்த வசனங்களுக்கு நேராக நம்முடைய இருதயத்தை திருப்புவோம். எல்லாரும் பாடுகள் வழியாக கடந்து வந்தவங்க தான். எல்லா தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் வேதனைகள் உண்டு, எல்லா தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கவலைகள், கண்ணீர்கள், கஷ்டங்கள் உண்டு. ஆனால் எல்லாரும் அதிலே அமிழ்ந்து போனதாக இல்லை. ஹல்லேலூயா. அந்த கடினமான சூழ்நிலைகளிலும் ஹல்லேலூயா கர்த்தரை நோக்கி பார்த்தவங்க யாருமே வெட்கப்பட்டு போனதில்லை. அவர்கள் அதோடு அழிந்து போனதாக இல்லை, ஒவ்வொரு நாளும் முன்னேறி சென்றிருக்கிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அந்த படகு அதோடு அழிந்து போகாது, நடுக்கடலில் அந்த படகு அதோட மூழ்கி போகாது. அந்த படகை கரை சேர்க்கிற ஒருவர் இருக்கிறார். காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்துகிற ஒரு தேவன் உண்டு என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆமென், ஹல்லேலூயா. பல காரணங்கள்னால் நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான பாரங்கள் நம்மை நெருக்குவது வழக்கம். ஆமென், ஹல்லேலூயா. வேதனைகள், கஷ்டங்கள், நெருக்கங்களினால் உண்டாகிறது. சில பாவங்கள் நிமித்தமாக சில பாரங்கள் நம்மை நெருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, ஆமென், ஹல்லேலூயா. பாவங்கள் அதாவது பாரத்தை கொண்டு வரும். ஒரு குடும்பத்திலே நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், ஒரு கணவன் குடிக்கிறார் என்றார், அது ஒரு பாவம், அது ஒரு பெரிய பாவத்தின் அடிமைத்தனம். ஒரு போதை பழக்கம் இருக்கிறது என்றால் அது ஒரு பாவத்தின் அடிமைத்தனம். அநேக குடும்பங்களிலே அநேக விதமான பாவங்கள் நிமித்தமாக பாரம் அமிழ்த்துகிறது. ஹல்லேலூயா. அது சிலவங்களுக்கு வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு அந்த பாரம் அவர்களை அமிழ்த்தி கொண்டே இருக்கும். ஒரு முறை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பாவம் வந்து அதனால் ஒரு பாரம் அவனை அமிழ்த்தும் என்றால் எப்போதுமே அவனுக்கு ஒரு குற்ற உணர்வு இருந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அது ஒரு குடும்பத்தில் இருக்கும்போது அந்த குடும்பம் முழுவதுக்கும் அது வேதனையாக அமையும். அது ஒரு பிரச்சனையாக மாறும்போது சமூகத்திலே அது ஒரு பிரச்சனையாக மாறும். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பின் விளைவுகளை ஒரு பாவம் கொண்டு வருகிறது என்பதை
என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பாவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகுந்த பாரத்தை கொண்டு வரும். தாங்க முடியாத ஒரு பாரம், அதை விட்டு அவன் விலக முடியாத அளவுக்கு அவனை அமிழ்த்துகிறதான ஒரு அனுபவம் பாவம் கொண்டு வரும். ஆகவே அந்த பாவத்தை நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? உதறி தள்ளிவிட்டு போக வேண்டுமாம். எப்படி உதறி தள்ளிவிட்டு நாம் போக வேண்டும் தெரியுமா? விசுவாசத்தை துவக்குகிற ஒரு முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நாம் என்ன செய்ய வேண்டும்? ஓட வேண்டும் என்று இங்கே நிரூபம் எழுதுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ பாவங்கள் வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? பாவம் செய்யாத தெய்வம், ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எந்த மனுஷனையும் பார்க்காதுங்க, இயேசுவை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, இந்த பாவம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பாரத்தை கொண்டு வந்திருக்கிறது, என்னால் தாங்க முடியாத ஒரு பாரம், இந்த பாவத்து நிமித்தமாக ஒரு குற்ற உணர்வு என்னை அழுத்தி கொண்டே இருக்கிறது, இதிலிருந்து நான் விடுபட வேண்டும் என்று விரும்புகிறீங்களா? ஹல்லேலூயா. இயேசுவை நோக்கி பாருங்கள், அவருடைய சமூகத்தில் அழுங்க. ஆண்டவரே, இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க. என்றைக்கும் இந்த பாவ உணர்வோடு, குற்ற உணர்வோடு, இந்த பாவத்தின் நிமித்தமாக நான் ஒவ்வொரு நாளும் அமிழ்ந்து போய்கொண்டிருக்கிறேனே, என்னை இதிலிருந்து விடுவிப்பதற்கு யாரும் இல்லையே, இதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று நான் நினைக்கிறேனே, ஆனால் என்னால் வர முடியவில்லையே என்று ஒருவேளை தனித்திருந்து ஏங்கி கலங்கி போயிருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. எல்லாருடைய பாவங்களை அவர் சுமந்து பாவத்திற்கு பரிகாரியாக இயேசு சிலுவை சுமந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த இயேசுவண்டை நாம் வருவோம் என்றால் நம்முடைய பாவத்தை அவர் நீக்கி, அந்த பாவத்தினால் வந்த பாரத்தை நம்மை விட்டு நீக்கி நம்மை இலகுவாக்குவார். ஆமென், ஹல்லேலூயா. நாம் அமிழ்ந்து போகாதபடிக்கு, நாம் மூழ்கி போகாதபடிக்கு அதிலிருந்து கர்த்தர் விடுதலையை தர வல்லமை உள்ள தெய்வம். ஆமென், ஹல்லேலூயா. அந்த பாவத்திலே நாம் நீடிப்போம் என்றால், ஹல்லேலூயா, அது எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் அந்த பாவத்திலே நாம் நீடிப்போம் என்றால் நாம் அமிழ்ந்து போவோம். நம்மால் முன்னால் ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாது. நாம் குடும்பத்தில் நாம் வேதனையாக காணப்படுவோம், சமூகத்தில் நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியாது. இப்பேற்பட்ட அனுபவங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால், ஹல்லேலூயா, அதை விட்டு நாம் விலகுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு ஒரே ஒரு இடம்தான் தேவ சமூகம் மாத்திரமே. எந்த பாவியையும் அவர் தள்ளிவிடுகிற தேவன் அல்ல. பாவத்தை வெறுக்கிறவர், பாவியை நேசிக்கிறவர் என் தேவன். ஒரு பாவி தேவ சமூகத்தில் வரும்போது அவன் தன்னுடைய பாவத்தை எல்லாம் அவருடைய சமூகத்திலே அறிக்கையிடுவான். அவனை அறியாமலேயே அவனுடைய இருதயத்துக்குள்ளே இயேசு வரும்போது அவன் எல்லா பாவங்களையும் அறிக்கையிட்டு அதிலிருந்து அவன் அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிறான், அவன் இரக்கத்தை பெறுகிறான், அவன் இரட்சிப்பை பெறுகிறான். அப்போது அவனை அமிழ்த்தி கொண்டிருக்கிற அந்த பாரம் அவனை விட்டு நீங்கி போகும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ பாவம், பாரம் ஒரு மனுஷனை அமிழ்த்தி இந்த உலகத்திலே ஆனாலும் சரி, எப்பேற்பட்ட அனுபவத்தினாலும் சரி, அதை மூழ்க பண்ணும். ஒரு வாழ்க்கையை வாழ விடாதபடிக்கு பாவமும் பாரமும் ஒரு மனுஷனை மூழ்கடிக்க பார்க்கும். அதே நேரத்தில் தெய்வ பிள்ளைகளாகி நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அதை லகுவாக்குகிற ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து விட வேண்டாம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? இதற்கு ஒரு சொல்யூஷன் மட்டும் வேத வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் வருத்தப்பட்டு ஒவ்வொரு நாளும் பாரம் சுமந்துட்டு இருக்கிறீங்களா? உங்கள் பாரத்தை எல்லாம் நீங்களே சுமந்து முன் செல்ல முடியாதபடிக்கு, வாழ்க்கையை அனுபவிக்க முடியாதபடிக்கு, என்ன தான் ஆசீர்வாதங்கள், நன்மைகள், சமூகத்தில் நல்ல வேலை, அந்தஸ்து, நல்ல வருமானம், நல்ல உலக பிரகாரமான எல்லா காரியங்களும் இருந்தாலும் பாரம் ஒரு மனிதனை அழித்து கொண்டு இருக்குமானால் அவனுடைய வாழ்க்கையில் அவனால் முன்னேற முடியாது. ஹல்லேலூயா. அவனால் எதையுமே செய்ய முடியாது. எல்லாம் இருந்தும் ஒன்றுமில்லாத ஒரு அனுபவம் தான். ஆகவே இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு தருகிறதான வார்த்தை, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28வது வசனத்திலே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கப்பா. எல்லாரும், ஒரு ஆள் 2 பேர் இல்லை, எத்தனை பேர் பாரம் சுமந்து கொண்டு இருக்கிறீங்களோ அத்தனை பேர் என்னிடத்தில் வாருங்கள் என்று கர்த்தர் இந்த நாளிலே அழைக்கிறார். ஆமென். எந்த ஒரு மனிதனும் பாரத்தோடு இருக்கிற ஒரு மனிதனை அழைக்க மாட்டேன். வா, நான் உனக்கு உன்னுடைய பாரத்தை நான் சுமக்கிறேன், உன் காலமெல்லாம் உன் பாரத்தை நான் சுமந்து உன்னை நான் லகுவாக்குகிறேன் என்று எந்த மனுஷனும் சொல்ல மாட்டான். ஆனால் நமக்காக சொல்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாற
ஆறுதல் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அடுத்த 2 வசனங்களில் நாம் வாசிக்கும்போது மத்தேயு 11:29-30 நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. என் நுகம் மெதுவாக இருக்கிறதுப்பா. நீங்கள் அதனால் எல்லாம் என் நுகத்தில் இறக்கி வைங்க, உங்கள் பாரத்தை எல்லாம் இறக்கி வைங்க, என் சுமை லகுவாயும் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே நாம் பாரத்தோடு இருக்கிறோமா? நாம் அமிழ்ந்து போகிறது அவருக்கு விருப்பமில்லை. ஹல்லேலூயா. நாம் மூழ்கி போகிறது அவருக்கு விருப்பமில்லை. ஆண்டவரே, இந்த பாவம் இல்லைன்னா இந்த பாரம் என்னை அமிழ்த்துகிறது, இதிலிருந்து என்னால் ஒரு ஸ்டெப்பு கூட முன்னாடி எடுத்து வைக்க முடியலை, என்னால் முன்னேற முடியலை, என்னுடைய வேலையை என்னால் செய்ய முடியலை, என் குடும்பத்தில் என்னுடைய காரியங்களை என்னால் செய்ய முடியலை, இந்த பாரம் என்னை அமிழ்த்துகிறது தகப்பனே, எனக்கு இதிலிருந்து விடுதலை தாங்கன்னு சொன்னால் உண்மையாகவே வேத வசன சத்தியத்தின்படி தான் கர்த்தர் உங்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் இதிலிருந்து விடுதலையும் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் 55வது சங்கீதம் 22வது வசனத்தில் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். ஆமென், அவர் உன்னை கைவிடவே மாட்டார். ஆமென். ஆதரிக்கிற ஒரு தெய்வம், கைவிடாத ஒரு தெய்வம் உண்டுன்னா நம்முடைய இயேசு மாத்திரமே. ஏதோ ஒரு சூழ்நிலை கஷ்டப்படுகிறேன், கடன் பிரச்சனை என்னால் தாங்க முடியலாண்டவர், இதிலிருந்து எனக்கு விடுதலை தாங்க, இந்த பலவீனம் எனக்கு விடுதலை தாங்க, இல்லைன்னா உங்கள் பலன் பூரணமாய் விளங்க செய்யுங்க ஆண்டவர், என்னை தாங்குங்க. ஏதோ ஒரு சொல்யூஷன் கர்த்தர் வைத்திருக்கிறார், அதன்படி என்னை தாங்குங்க. பிள்ளைகளுக்கு திருமணமாக வேண்டும், ஐயோ எந்த பண வசதியும் இல்லையே, நான் என்ன செய்வேன் என்று ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் மேல் பாரத்தை வைங்க. ஆமென், ஹல்லேலூயா. அவர் உங்கள் பாரத்தை இலகுவாக்குவார். ஆமென். இல்லை பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்து 2-3 வருஷங்கள் ஆகுது, 4-5 வருஷங்கள் ஆகுது, இல்லை 7-8 வருஷங்கள் ஆகுது, ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை என்று அனிதனமும் வேதனைப்பட்டு இருதயத்தில் நொந்து போயிருக்கிறீங்களா? கண்ணீரின் அனுபவத்தில் இருக்கிறீங்களா? உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் மேல் பாரத்தை வைங்க, என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் உங்களை ஆதரிக்கிற தேவன். ஹல்லேலூயா. நான் உங்கள் பாரத்தை ஏற்றுக்கொள்கிற தேவன். அவர் பாரத்தை ஏற்றுக்கொண்டார்னா அதற்கேற்ற சொல்யூஷனை அவர் தருவார். ஆசீர்வாதம் இல்லையா? அவர் ஆசீர்வாதத்தை தருவார். பலன் இல்லையா? அவர் பலனை தருவார். கடனா கர்த்தர் அதிலிருந்து விடுதலையை தருவார். ஹல்லேலூயா. இது ஒன்றுமே இல்லாத அனுபவத்தில் இருக்கிறீங்களா? எதுவுமே இல்லையே, இந்த வருஷத்தின் கடைசியில் என்னால் எதுவுமே என் பிள்ளைகளுக்கு செய்ய முடியலையே என்று கலங்கி போயிருக்கிறீங்களா? கர்த்தர், அதாவது ஒரு எலியாவுக்கு ஒரு காகத்தை அனுப்பி அப்பவும் இறைச்சியையும் கர்த்தர் கொடுக்க முடியும் என்றால், ஹல்லேலூயா, உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஒருவேளை காகம் கூட நின்று விடலாம். அடுத்து ஒரு சாரபாத் ஊருக்கு ஒரு விதவையை கர்த்தர் கட்டளையிட்டார். ஆமென். எந்த இடத்திலிருந்து அனுகூலம் வர வேண்டும் என்பது நமக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். எந்த இடத்திலிருந்தும் ஒரு அனுகூலத்தை உண்டு பண்ண என் தேவனால் முடியும். காக்கையை கொண்டும் அவருக்கு செய்ய முடியும், ஒரு விதவையை கொண்டும் அவருக்கு செய்ய முடியும். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே சோர்ந்து போக வேண்டாம். காற்றையும் காண மாட்டீங்க, மழையையும் காண மாட்டீங்க, ஆனால் பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரம்பும். ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனத்திலே பேதுரு அப்போஸ்தலன் எழுதும்போது எழுதுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை வசனங்கள் பாரத்தை இறக்கி வைக்க. பாரப்பட்டது ஒரு சிலர் தான், ஆனால் பாரத்தை இறக்கி வைக்க எத்தனையோ சூழ்நிலைகள், எத்தனையோ சோர்ஸ் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ சொல்யூஷன்ஸ் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரே. இந்த வார்த்தைகளை நாம் ஏன் மறந்து போகிறோம்? ஹல்லேலூயா. ஏற்ற நேரத்தில் ஏற்ற சமயங்களில் இந்த வார்த்தைகளை அப்படியே அப்ளை பண்ணுங்க வாழ்க்கையில். என்னதான் வேதனை, என்னதான் பாடுகள் இருந்தாலும், என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை ஓவர்டேக் பண்ண தேவ பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை பிடித்து கொள்ளுங்கள். ஆமென். இந்த வார்த்தைகளை பிடித்து நாம் அறிக்கை இடும்போது நாம் எளிதாக நம்முடைய பாரங்களை கடந்து முன்னேறி செல்ல முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆமென். அவர் நம்மை விசாரிக்கிற தேவன். நம்ம நினைக்கிறோம், ஐயோ இப்படி ஒரு பிரச்சனை, எனக்கு இதையுமா கர்த்தர் அனுமதித்தார், இந்த பாதையுமா நான் கடந்து செல்ல வேண்டும், நான் அனுபவித்தது போதாதா தகப்பனே, இன்னும் நான் இதை அனுபவிக்க வேண்டுமா? அல்லேலூயா. மோசே சொன்னது மாதிரி நான் எவ்வளவோ பாடுகளை அனுபவித்து வந்தேன், இன்னும் இந்த ஜனங்கள் ஆண்டவரே இது என்னால் முடியாது, இது எனக்கு மிஞ்சின பாரம். ஒரு மிக கடினமான பாதைகளை ஒருவேளை கடந்து வந்திருப்பீங்க. ஆண்டவரே இன்னுமா இப்படிப்பட்ட பாதை? அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளைக்கு இது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை மறந்து விட வேண்டாம். நீங்கள் அவருடைய கரத்தில் அவருடைய கரத்துக்குள்ளாக இருக்கிறீங்க என்பதற்கு இது ஒரு அடையாளமாக கூட இருக்கலாம். ஆமேன். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சாதாரணப்பட்ட வாழ்க்கை அல்ல. நம்ம எப்படி ரொம்ப எல்லாமே நம்ம நினைக்கிறது மாதிரி எல்லாமே சந்தோஷமாக, எல்லாமே விடுதலையாக, எல்லாமே நம்ம நினைக்கிறது மாதிரி நடந்தால் நம்ம ஒரு காலம் கர்த்தரை நாம் தேட
நமக்கு மனம் இருக்காது, நேரமும் இருக்காது, சமயமும் இருக்காது. கர்த்தரோடு நெருங்க சில பாடுகளை கர்த்தர் வாழ்க்கையிலே அனுமதித்திருப்பார். அல்லேலூயா. அதையும் மறந்து விட வேண்டாம். ஆமென். அல்லேலூயா. சில பாடுகளை கர்த்தர் அனுமதித்திருப்பார். அந்த பாடுகளில் அதற்கேற்ற சொல்யூஷனையும் கர்த்தர் வைத்திருப்பார். அதில் அமிழ்ந்து போக அவர் விடமாட்டார். ஆமென். அன்றைக்கு ஒரு யோனா தெய்வ சமூகத்தை விட்டு வழி விலகி போனது நிமித்தம் கர்த்தர் தான் கொந்தளிப்பை வரவிட்டார். அல்லேலூயா. கொந்தளிப்பை வரவிட்டது அவர்தான். அல்லேலூயா. அதை இந்த கப்பலில் பயணம் பண்ணுகிற யாருக்குமே தெரியல. ஆனால் யோனாவுக்கு நன்றாக தெரியும், என் நிமித்தம் தான் இந்த கொந்தளிப்பு என்று. கடைசியில் யோனாவை தூக்கி கடலில் போட்டாங்க. கொந்தளிப்பு சரியாகி விட்டது. அப்படி ஒரு சூழ்நிலையும் கர்த்தரா எனக்கு அனுமதித்தார் என்று நீங்கள் ஒருவேளை வேதனையோடு இருக்கிறீங்களா? அல்லேலூயா. அனுமதித்த பாதைகளை எல்லாம் முறுமுறுப்பில்லாமல் ஆண்டவர் இதை கடந்து செல்லக்கூடிய கிருபையும் பலனை எனக்கு தாங்க என்று கேட்பீங்கன்னா நீங்கள் அதிலிருந்து நீங்கள் ஜெயம் பெற்றவர்களாக மாற முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அங்கே யோனா ஒரு கப்பலின் அடித்தட்டிலே போய் நல்லா இறந்து தூங்கி கொண்டிருந்தார். அந்த யோனாவின் நிமித்தம் கப்பலில் பெரிய கொந்தளிப்பு உண்டானது. ஆனால் நம்ம புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும்போது சீஷர்கள் படகிலே பயணித்து கொண்டிருக்கிறாங்க. அப்போது இயேசு கிறிஸ்து கப்பலின் பின்னணியத்திலே அவர் என்ன செய்கிறார்? நித்திரையாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நித்திரையாக இருக்கிறார். இப்போ பெரிய காற்று கொந்தளிப்பு, கடலில் ரொம்ப காற்றும் கொந்தளிப்பும் வருகிறது. சீஷர்கள் என்ன செய்கிறாங்க? மார்க் எழுதின சுவிசேஷத்திலே நாம் அதை வாசிக்க முடியும். 4வது அதிகாரம் 38, 39வது வசனங்களிலே கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாக இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அங்கே கப்பலின் அடித்தட்டில் தூங்கின ஒரு யோனாவின் நிமித்தம் அங்கே கொந்தளிப்பு உண்டானது. இங்கே கப்பலின் பின்னணியத்திலே தூங்கி கொண்டிருந்த இயேசுவின் நிமித்தம் படகிலே அமைதல் உண்டாயிற்று. இயேசு நம்முடைய படகில் இருப்பாரானால், ஆமென் ஹல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கை படகிலே இயேசு இருப்பாரானால், ஆமென் ஹல்லேலூயா, அமைதல் உண்டாகும். ஆனால் ஒன்று நாம் செய்ய பழக வேண்டும். இயேசு நித்திரையாக இருக்காரா? இல்லை, அவர் நம்முடைய வாழ்க்கையிலே விழிப்பாக இருக்கிறாரா? ஆமென் ஹல்லேலூயா. இயேசுவை தூங்க வைக்கிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு எப்போதும் விழித்திருக்கிறவராக இருக்க வேண்டும். அங்கே ஒரு மனிதன் தூங்கினான். அல்லேலூயா. அது நிமித்தம் கப்பலில் பெரிய கொந்தளிப்பு. இங்கே ஒரு மனிதர் தூங்கி கொண்டிருக்கிறார். அவரை எழுப்பின உடனே என்ன உண்டாயிற்று தெரியுமா? அமைதல் உண்டாயிற்று. இயற்கையின் மேல் அதிகாரம் உள்ளவர் நம்முடைய தெய்வம். ஆமென். அவர் கடலை பார்த்து சொன்னார், இறையாத, அமைதலாயிரு. அது உடனே அமைதலாயிற்று. எவ்வளோ ஒரு ஆச்சரியமான வார்த்தை. அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா போராட்டங்களை பார்த்து சொல்லுங்கள், இறையாத, நீ அமைதலாயிரு, இம்மட்டும் வா, மிஞ்சி வராத, இவ்வளவுதான், இதுக்கு மேலே வராத, உனக்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா இயேசு என்னுடைய படகில் இருக்கிறார். அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. அவர் உங்கள் பிரச்சனைகளை பார்த்து, உங்கள் பாடுகளை பார்த்து, உங்கள் வேதனைகளை பார்த்து, உங்கள் தேவைகளை பார்த்து, உங்கள் கண்ணீரை பார்த்து கர்த்தர் சொல்லுவார், இறையாத, அமைதலாயிரு. இந்த குடும்பத்தில் நீ இறையாத, அமைதலாயிரு என்று சொன்னோன்னே அமைதல் உண்டாகும். அங்கே இருக்கிறதான சச்சரவுகள் எல்லாம் நீங்கி போகும். அல்லேலூயா. எவ்வளவு அருமையான வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு வேத புத்தகத்திலே வைத்திருக்கிறார். இது ஒவ்வொன்றையும் நாம் வாசித்து பலனடைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமேன் ஹல்லேலூயா. ஆமேன். 107வது சங்கீதம் 29, 30வது வசனத்தை பாரத்தோடு வேதனையோடு அமிழ்ந்து போகிற சூழ்நிலையில் இருக்கிற தெய்வ பிள்ளைகளை இந்த வார்த்தைகளை வாசியுங்கள். கொந்தளிப்பை அவர் அமர்த்துவார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான கொந்தளிப்பை கர்த்தர் அமர்த்துவார். அதன் அலைகள் அடங்கும். ஆமேன் ஹல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிறதான இந்த வருஷத்தின் கடைசி மாதத்திலே பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், பாரங்கள் இருதயத்தை அமிழ்த்தி வாழ்க்கையிலே, குடும்பங்களிலே அதன் நிமித்தம் சோர்ந்து போயிருக்கிறீங்களா? அவர் கொந்தளிப்பை அமர்த்துகிற தேவன். அதன் அலைகள் அடங்கும். யார் தான் எப்படி எழும்பினாலும், பிள்ளைகள் எழும்பினாலும், பெற்றோர் எழும்பினாலும், சொந்த பந்தங்கள் எழும்பினாலும் எல்லாவற்றையும் அமர்த்துகிற ஒரு தெய்வம். ஆமென் ஹல்லேலூயா. அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். ஆமென். 107வது சங்கீதம் 30வது வசனம், தங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. நீங்கள் நாடின துறைமுகத்திலே நீங்கள் எதை எதிர்பார்த்திருக்கிறீங்களா? என்ன தேவை உங்களுக்கு முன்னாக இருக்கிறதோ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அந்த தேவை, அந்த ஆசீர்வாதம், அந்த எதிர்பார்ப்பு
அதை கர்த்தர் உங்களுக்கு பூர்த்தி செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேரால் விசுவாசிக்க முடிகிறது? ஹல்லேலூயா. ஆகவே கவலைகளை எல்லாம் தூரம் வைத்து விடுங்க. பாரமான யாவற்றையும் தள்ளி விடுங்க. ஹல்லேலூயா. எல்லா பாரங்களையும் லகுவாக்குங்க. தேவையில்லாத காரியங்களை நினைத்து நினைத்து வேதனைப்பட்டு வாழ்க்கையை நம்மை சுற்றி எத்தனையோ சந்தோஷப்பட வேண்டிய காரியங்கள், ஆயிரம் காரியங்கள், குடும்பத்திலே நல்ல காரியங்கள் இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்திற்காக வேதனைப்பட்டு கலங்கி சோர்ந்து போய் பாரத்தை அப்படியே தலைக்கு மேலே ஏற்றி வச்சு அப்படியே அமிழ்ந்து போகிற சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. 1000 காரியங்கள் உங்களை சந்தோஷப்படுத்த இருக்கும்போது ஒரு விஷயத்தை நினைத்து அப்படி அமிழ்ந்து போகிறது கர்த்தருக்கு சித்தமல்ல. அந்த பாரத்தை அவர் மேலே அப்படி வைத்து விடுங்க. ஆண்டவரே, இதை என்னால் தாங்க முடியல. இந்த ஒரு பிரச்சனை நிமித்தம், இந்த ஒரு வேதனை நிமித்தம், இந்த ஒரு போராட்டத்தின் நிமித்தம், இந்த ஒரு கவலையின் நிமித்தம் முழு குடும்பமும் வேதனையோடு பாரத்தோடு இருக்கிறது. ஆண்டவரே, இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க. இதை ஃபேஸ் பண்ண வேண்டிய கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே என்று தெய்வ சமூகத்தில் நீங்கள் கேட்பீர்கள் என்றால் அந்த ஒரு பிரச்சனையை கர்த்தர் மாற்றி எல்லா விதமான சந்தோஷங்களையும் அனுபவிக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே தேவ சமூகத்தில் பாரங்களை இறக்கி வைங்க. அதை லகுவாக்குங்க. லகுவாக்க ஒரே ஒரு இடம் தான் இருக்கிறது, கர்த்தருடைய சமூகம் மாத்திரமே. ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் மாத்திரமே அதை லகுவாக்க முடியும் என்பதை தேவ பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள், ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள் இன்றைக்கு அநேக குடும்பங்களில் சின்ன சின்ன காரியங்கள் ஒரு ஆசீர்வாதத்திற்கு கொஞ்சம் காலங்கள் எடுத்துக்கொண்டால் வேதனைப்பட்டு கலங்கி போய் சோர்ந்து போய் இருப்பாங்க. ஹல்லேலூயா. இல்லை, இன்னொரு காரியம் தடைப்பட்டு ஒரு திருமண காரியங்கள் எல்லாமே கர்த்தர் அதனதன் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன். ஆமென். அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. ஆகவே ஒரு விஷயத்திற்காக நீங்கள் கலங்கி முழு சந்தோஷத்தையும் அனுபவிக்க விடாதபடி சத்ரு இன்றைக்கு தடை பண்ணி அநேக குடும்பங்களை அமிழ்த்தி வைத்திருக்கிறார். அதாவது ஒரு தேவ பிள்ளைக்கு தேவ சமூகத்திலே கேட்கிறது, தகப்பனிடத்தில் ஒரு பிள்ளை கேட்கிறது போல மிக தைரியமாக நாம் தேவனிடத்தில் நாம் எல்லாவற்றையும் கேட்கலாம். தைரியமாக கிருபாசன தண்டையிலே சேரக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆகவே தைரியமாக அவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே, இந்த விஷயத்தில் நீங்கள் மௌனமாக இருக்காதுங்க, நீங்கள் பேசாமல் இருக்காதுங்கப்பா, நான் அமிழ்ந்து போகிறேனே ஆண்டவரே, இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை. ஹல்லேலூயா. இல்லை, இதை தருணம் செய்து போக வேண்டிய கிருபை எனக்கு தாங்க. ஹல்லேலூயா. நான் வருஷங்களாக நான் இந்த விஷயத்திலே பாடுபட்டு கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே, நீர் கவலை இல்லாமல் இருக்கிறீரே என்று சிலர் ஏங்கி கொண்டு இருக்கிறீங்களா? இல்லை, கர்த்தர் எல்லாவற்றையும் அறிகிறார். ஆனால் நீங்கள் அவருடைய சமூகத்தில் இறக்கி வைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நீங்கள் அமிழ்ந்து போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்பவில்லை. அவர் சொல்யூஷனை வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் மேல் பாரத்தை வைங்க. அவர் விசாரிக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆகவே எல்லா கவலைகளையும் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய நுகம் மெதுவாக இருக்கிறது, அவருடைய சுமை லகுவாக இருக்கிறது. அவர் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள அவர் தயாராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நாம் அவருடைய சமூகத்திலே எல்லாவற்றையும் ஒன்றொன்றாக ஒரு சின்ன குழந்தை தாய் தகப்பனிடத்தில் பேசுவது போல தேவ சமூகத்திலே தனிமையிலே போய் உட்கார்ந்து எல்லாவற்றையும் சொல்லுங்க. தகப்பனே, இந்த ஒரு விஷயம் என்னுடைய வாழ்க்கையில் அதிக பாரத்தை தந்து என்னை அமிழ்த்துகிறது, இதில் நான் அமிழ்ந்து போகக்கூடாது. தகப்பனே, நான் இதில் அமிழ்ந்து போகக்கூடாது ஆண்டவரே. சமூகத்திலே நான் எழும்பணும் ஆண்டவரே, நான் எழும்பணும் தகப்பனே, நான் இன்னும் முன்னேறி செல்ல வேண்டும். தேவ சமூகத்தில் கேளுங்க, அவர் வார்த்தைகளை தருவார். கர்த்தருடைய வார்த்தைகள் ஜீவன் உள்ளது, சமயத்திற்கு ஏற்றது. எந்த பாரம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதோ, எந்த கவலை இருக்கிறதோ, எது உங்களை அழுத்தி கொண்டிருக்கிறதோ அதற்கு ஏற்ற வார்த்தைகளை கர்த்தர் தருவார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவை கப்பலின் பின்னணியத்தில் தூங்குகிறவராக நீங்கள் வைக்கக்கூடாது. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இயேசு பின்னணியத்தில் அல்ல, இயேசு உங்களுக்கு முன்னாக கடந்து செல்ல வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அவர் முன்னாக கடந்து சென்றால் கோணலானவைகள் செவ்வையாகும். ஆமென். ஹல்லேலூயா. எப்பேற்பட்டதான கதவுகளும் உங்களுக்கு முன்பாக திறக்கும். ஏன் தெரியுமா? அவர் முன்னாக கடந்து செல்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. அந்த இயேசுவை அப்படியே பற்றி கொள்ளுங்கள். வாழ்க்கையிலே பாரமான எல்லாவற்றையும், எல்லா பாரத்தையும் லகுவாக்க பழகுங்க. எல்லாத்தையும் சேர்த்து மூட்டை கட்டி வைத்து அமிழ்ந்து போகிறதற்காக அல்ல கர்த்தர் உங்களை அழைத்தது. இந்த பாரத்தோடு, இந்த கவலைகளோடு இருந்தால் நான் பரலோக ராஜ்யத்திற்கு நேராக போய் சென்று சேர முடியாது என்பதை நன்றாக ஒரு தேவ பிள்ளை அறிந்து கொள்ள வேண்டும். உலகத்திலே நம்ம மரிக்கிறது வரையிலும் அல்லது கர்த்தருடைய வருகை வரையிலும் ஒரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பாடுகளும் கஷ்டங்களும் நெருக்கங்களும் வருவது சகஜம்தான். ஆனால் அதை எல்லாவற்றையும் தருணம் செய்து, அதை எல்லாவற்றையும் மேற்கொண்டு வேத வசனத்தை பிடித்து கொண்டு கர்த்தருடைய துணையோடு கூட அவருடைய திவ்ய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு, அந்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அதை எல்லாவற்றையும் கடந்து செல்லக்கூடிய கிருபையை மாத்திரம் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. அப்படி நடைங்க. கர்த்தர் உங்களை அமிழ்ந்து போகாதபடிக்கு அவர் நாடின துறைமுகத்திலே கொண்டு போய் சேர்ப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இதை தருணம் செய்யக்கூடிய கிருபை எனக்கு தாங்க இந்த நாளிலே நாம் கேட்போமா? எத்தனை பேர் கேட்க
கேட்க ஆயத்தமாக இருக்கிறீங்க. என்னுடைய எல்லா பாரத்தையும் என்னுடைய எல்லா கவலைகளையும் நான் லகுவாக்க விரும்புகிறேன், நான் லேசாக்க விரும்புகிறேன். இவ்வளோ பாரம் என்னால் சுமக்க முடியாது தகப்பனே, நீங்கள் என்னுடைய பாரத்தை ஏற்றுக்கொள்ளுங்க என்று அவருடைய சமூகத்தில் வைப்போமா? அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலே அர்ப்பணிப்பின் இருதயத்தோடு இந்த நாளிலே தேவ சமூகத்தில் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே, நீர் பாரத்தை லேசாக்குகிற தேவன் ஆண்டவரே, லகுவாக்குகிற தெய்வம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவரே, வாழ்க்கையை படகிலே ஆண்டவரே இதை கேட்கிற பிள்ளைகள் பலவிதமான பாவத்தினாலும் பாரத்தினாலும் நிறைந்து அமிழ்ந்து போய் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய இருதயங்களிலே கர்த்தர் பேசுவீராக ஆண்டவரே. ஆண்டவரே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்ன தெய்வமே, ஆண்டவரே, உடைய சத்தத்தை கேட்டு எல்லா பாரங்களையும் உடைய சமூகத்தில் இறக்கி வைக்கக்கூடிய நல்ல இருதயத்தை தெய்வ பிள்ளைகளுக்கு கொடுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவரே, அவர்கள் சுமந்தால் அவர்கள் அமிழ்ந்து போவாங்கப்பா. ஆண்டவரே, உங்கள் சமூகத்தில் இறக்கி வைக்கக்கூடிய அந்த நல்ல ஆண்டவரே இருதயத்தை அவங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. வசனத்தை பிடித்து கொண்டு தேவனுடைய வார்த்தை அப்படியே நம்பி தேவ சமூகத்திலே எல்லா கவலைகள் பாரங்களையும் விட்டு ஆண்டவரே சமாதானத்தோடு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் வாழ்ந்திருக்க செய்வீராக. ஒவ்வொரு குடும்பங்கள்லையும் தேவ சமாதானம் ஆண்டவரே உண்டாகட்டும் தகப்பனே. எல்லா பாரங்கள் கவலைகளை கர்த்தர் எடுத்து போடுவீராக ஆண்டவரே. எந்தெந்த தேவைகளுக்காக பாரத்தோடு கலங்கி நிற்கிறாங்களோ அந்த தேவைகளிலே என் தேவன் ஆண்டவரே தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்து ஆசீர்வாதங்கள் நன்மைகள் உண்டாகட்டும் தகப்பனே. பலன் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. என்னென்ன தேவைகளோடு இருக்கிறாங்களோ அந்தந்த தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்தித்து கொடுப்பீராக அப்பா. அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலே உம்முடைய சமூகத்திலே தேவ பிள்ளைகள் பாரங்களை இறக்கி வைத்து லகுவாகி ஆண்டவரே சமாதானத்தோடு வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த வார்த்தைகளை ஒவ்வொருவரும் பிடித்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க அப்பா. சமாதானம் உண்டாகட்டும், ஆறுதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. கவலைகள் எல்லாம் நீங்கட்டும், பாரங்கள் எல்லாம் நீங்கட்டும் ஆண்டவரே. அப்பா, நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. நீர் அப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. சகலவற்றையும் அப்பாவுடைய பாதத்திலே தாழ்த்துகிறேன். கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.